வணக்கம். வெள்ளிக்கிழமை பிப்ரவரி மாதம் 21ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். மதியம் 1:12 வரை, பகல் 1 மணி 12 நிமிடம் வரை அனுஷ நட்சத்திரம். அதன் பிறகு கேட்டை. அஷ்டமி காலை 9 மணி 3 நிமிடம் வரை. தேய்பிறை அஷ்டமி இன்று காலை 9 மணி 3 நிமிடம் வரை இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி, தேய்பிறை நவமி. பகல் 1 மணி 12 நிமிடம் வரை சித்த யோகம். அதுக்கப்புறம் யோகம் நல்லா இல்ல. மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று முழுவதும் மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளைக்கு மத்தியானம் 3:22 வரை மேஷ ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. இன்றைக்கு முழுமையாக இருக்கிறது. நாளை பிற்பகல் 3:22 வரை இருக்கிறது. 3:22 PM டுமாரோ. ராகு காலம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை நேரம் காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 9 மணி வரை, 10 மணி முதல் 10:30 வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் சூரியன், புதன், சனி, மீனத்தில் சுக்கிரன், ராகு. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்னைக்கு ஃபுல்லா சந்திராஷ்டமம் இருக்கு. சைலண்டா இருக்கணும். பி சைலண்ட், பி கேர்ஃபுல், பி சைலண்ட். இறைவன் சிந்தனையாகவே இருங்கள். மற்ற சிந்தனை எல்லாம் மனசுல வந்ததுன்னா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. இறை அருள் இருக்குமேயானால் சந்திராஷ்டமெல்லாம் ஒண்ணுமே பண்ணாது. சந்திராஷ்டமத்தை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம். அன்னைக்கு 2 விஷயம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதிகமா பேசக்கூடாது. பணத்தை எங்கேயும் கொண்டு போய் ஏமாந்து கொடுத்துடக்கூடாது. தப்பான செய்தி எல்லாம் வரும் உங்களுடைய போன்ல. யாரோ உங்களை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணி ஏதாவது பண்ணுவாங்க. நீங்க அந்த வலையில விழுந்துடக்கூடாது, மாட்டிக்க கூடாது. கேர்ஃபுல்லா இருக்கணும். நிறைய சைபர் கிரைம் நடக்கிறது. அதனால ஜாகிரதையா இருங்க. எந்த தொலைபேசி அழைப்பையும் எடுக்கவே எடுக்காதீங்க. ரொம்ப தெரிஞ்சவங்க பண்ணா மட்டும் பேசுங்க. புதுசா நம்பர் வந்தா அட்டன் பண்ணாதீங்க. போன் அட்டன் பண்ணாதீங்க. மெசேஜ் வந்து அதை இப்ப பார்க்காதீங்க, விட்டுருங்க. அதை இக்னோர் பண்ணிடுங்க. 75% பொய் பித்தலாட்டம் தான் வருது. அதெல்லாம் பார்த்து ஏமாந்து சைபர் கிரைம்ல எல்லாம் போய் எதையாவது மாட்டிக்காதீங்க. சந்திராஷ்டமம். அதனால மேஷ ராசிக்காரங்க இன்னைக்கு ஜாகிரதையா இருக்கணும். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியிலே குரு, 7ஆம் இடத்திலே சந்திரன் என்பதால் கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருப்பதோடு மட்டுமல்லாமல் குருவோடு பரிவர்த்தனா யோகமும் பெற்றிருக்கிறது. குரு வீட்டில் சுக்கிரன், சுக்கிரன் வீட்டில் குரு என இடமாற்றம் பெற்றிருப்பதால் அது மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. ரிஷபராசியிலே உள்ள திருமணமாகாத இளம் வயதினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான நேரம் வேகமாக நெருங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு சில நாட்களுக்குள் உங்களுடைய திருமணத்திற்கான தேதி முடிவு செய்யப்படும். இந்த மாசி மாதம் முடிவதற்குள் உங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதற்கான வாய்ப்பு மிகவும் வலுவாக இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல வருமானம் வரும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லறம் நல்லறமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற நல்ல நாள். நண்பர்களின் சந்திப்பால் மகிழ்ச்சி ஏற்படும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்கும். ராசிக்கு 9ஆம் இடத்திலே ராசி அதிபதியும் 9 குடையவனும் ஒன்றாக இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். ராசி அதிபதி புதன், 9 குடைய சனி, 1, 9 ஆகிய 2 திரிகோணங்களுக்கு அதிபதியான கிரகங்கள் 9ஆம் இடத்திலேயே இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம். 1, 5 அல்லது 1, 9 இவங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்தா நல்லது. எப்பவுமே 1னா உங்க ராசி. ராசிக்கு யார் அதிபதி? புதன். அந்த கிரகம் வந்து குடையவனோடு இணைந்தால் யோகம், 9 குடையவனோடு இணைந்தால் யோகம். இப்போ 9 குடையவனோடு இணைந்திருக்கிறது. இதனால என்ன லாபம் அப்படின்னா, எல்லா வேலையும் ஈஸியா நடக்கும். ரொம்ப வருஷமா தடைபட்டு கொண்டிருந்த சில விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது சுலபமாக நடந்துவிடும். பல வருடங்களாக நடைபெறாத முக்கியமான விஷயங்கள்லாம் இப்ப நடக்கும். பழைய பிரச்சனைகள்லாம் இப்ப தீரும். குடும்பம் அமைதியாக இருக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடைகள் விலகும். அலுவலகத்திலே புதிய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஆபீஸரை வேற ஆபீஸ்க்கு மாத்திடுவாங்க. உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கிற ஒருத்தரை கொண்டு வந்து அந்த சீட்ல போடுவாங்க. நீங்க அப்பாடா அப்படின்னு பெரிய நிம்மதி பெருமிச்சு விடுவீங்க. ஏன்னா இப்ப இருக்கிறவர் உங்களுக்கு இடைஞ்சல் பண்ண மாட்டார், உங்க ஃப்ரெண்டு. அந்த மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் வரும். ஆபீஸ்ல இருக்கிற வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடலாமா, வேலையை விட்டுறலாமா, தொல்லை தாங்க முடியலன்னு நினைச்சுப்பீங்க. பார்த்தா தொல்லை கொடுக்குற ஆளை மாத்திட்டாங்க. அப்ப நீங்க ஃப்ரீ ஆயிடுவீங்க. அந்த மாதிரி மாற்றங்கள்லாம் இப்ப ஏற்படும். ஆறுக்குடையவன்
ராசியிலே அமர்ந்து கொண்டிருப்பதால் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அது மட்டுமல்ல, 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றிருப்பதால் பதவி உயர்வு கிடைக்கும். பதவியிலே உள்ள பிரச்சனைகள் தீரும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நேரம். கடக ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி குருவால் பார்க்கப்படுவது ஒரு யோகம். 11ஆம் இடத்திலே குரு அமர்ந்து கொண்டு சந்திரனை பார்த்து கொண்டிருக்கிறது. எதிரெதிரே சந்திரனும் குருவும் பார்த்து கொள்கின்ற மிக சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது. எனவே கடகராசியினர் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக இயங்குவார்கள். தங்களது பணிகள் அனைத்தையும் வேகமாக முடித்துக் கொள்வார்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்து முடிப்பீர்கள். இல்லத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் கடமைகளையும் நன்றாக செய்து முடிப்பீர்கள். வெளியிலே சென்றால் உங்களுடைய நண்பர்கள் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அவர்களோடு மகிழ்ச்சியாக பொழுதை கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். நண்பர்கள் மத்தியிலே உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கையில் பணம் காசு அதிகமாக இருக்கும். எனவே மகிழ்ச்சியாக அதை கொண்டாடுவீர்கள். நல்ல செய்தி ஒன்று வரும், அதை உடனே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இனிப்பு வழங்கி கொண்டாடும் அளவிற்கு ஒரு நல்ல தகவல் வரும். ஏதோ ஒரு குட் நியூஸ் வரப்போகுது. எனவே இது ஒரு நல்ல நாள், வெகு அற்புதமான நாள், மகிழ்ச்சியான நாள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எல்லா விதத்திலும் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். சிம்ம ராசி அன்பர்கள் இப்பொழுது சிறப்பாக இருப்பார்கள். சிம்ம ராசி மாணவ மாணவியரெல்லாம் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். மேல் படிப்பு படிக்க வேண்டும், இந்த வருடம் அதிக மார்க் வாங்க வேண்டும், முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆர்வத்துடன் படித்துக் கொண்டிருப்பார்கள். பெற்றோர்கள் அவர்களுடைய கல்விக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. சில பேரண்ட்ஸ் எல்லாம் பசங்க படிப்புக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. லிட்டரலா சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. தியாகம் பண்ணி குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. எனக்கு எந்த பொழுதுபோக்கு வேண்டாம், எனக்கு சினிமா வேண்டாம், டிவி பார்க்க வேண்டாம், என் பசங்க நல்லா படிச்சா போறோம்னு டிவியே கொடுத்துட்டாரு ஒருத்தர். ஏன் சார் டிவியை கொடுத்துட்டீங்கன்னா? இல்லை சார், பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க சார், எனக்கு அவங்க படிப்பு தான் சார் முக்கியம். நான் டிவி பார்க்கலன்னா எனக்கு என் ஒய்ஃப்க்கெல்லாம் ஒன்றும் ஆகாது, நாங்கள் நல்லா தான் இருப்போம், டிவி பார்க்கலன்னா என்ன ஆகிடும், நான் பார்க்கல அப்படின்னு சொல்லி டிவியெல்லாம் தியாகம் பண்ணிட்டு சினிமாவுக்கு போகிறது கிடையாது, வெளியில் போகிறது கிடையாது, ஒன்றும் கிடையாது. பசங்களுடைய படிப்பு, அவங்களுக்கு நைட்டு காத்திருந்து கண் முழிச்சு அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கறது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் தியாகம் பண்ணி குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க. பெற்றோர்கள் தியாகம் பண்ணாதான் பசங்க பெரிய ஆளா வர முடியும். எல்லா சாதனையாளர் பின்னாலும் யாராவது 2-3 தியாகிகள் இருப்பார்கள். அது பெற்றோர்களாக இருக்கலாம் அல்லது உடன்பிறப்புகளாக இருக்கலாம். ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர் அல்லது ஏதோ ஒரு விளையாட்டுல ஒரு பெரிய அச்சீவ் பண்ற அளவுக்கு ஒருத்தர் வராரு அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அதுக்காக தியாகம் பண்ணுவாங்க. தே ஹாவ் டு சாக்ரிஃபைஸ். அப்பதான் ஒருத்தனை பெரிய ஆள் ஆக்க முடியும். அதே போல இன்றைய தினம் உங்களுடைய வளர்ச்சிக்காக உங்கள் குடும்பத்தார் அனைவரும் ஒத்துழைப்பார்கள். சிம்ம ராசி மாணவர்கள் வெகு சிறப்பாக படித்து முதலிடத்தை பிடிக்கப் போகிறார்கள். கன்னி ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். 11 குடைவன் குருவால் பார்க்கப்படுவதால் யோகம். 2 குடைவன் 7இல் உச்சம் பெற்றதால் யோகம். குரு சுக்கிர பரிவர்த்தனை கன்னிக்கு மிகப்பெரிய யோகத்தை அளித்துக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சனி புதன் சேர்க்கை மற்றொரு நன்மையை செய்து கொண்டிருக்கிறது. எல்லா விதத்திலும் கிரகங்கள் நன்றாக இருக்கின்றன. அதனால நீங்களும் நல்லா இருப்பீங்க. கிரகம்லாம் நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அப்ப நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். எல்லா விதத்திலும் நன்றாக இருப்பீர்கள். ஆரோக்கியம் நல்லா இருக்கும், கையில பணம் இருக்கும், வீட்டில் அமைதி இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமை இருக்கும், வியாபாரத்திலே வளர்ச்சி இருக்கும், உத்தியோகத்திலே பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருப்பதால் அதிக நன்மைகள் கன்னி ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இப்ப திருமணம் நிச்சயம் ரொம்ப சீக்கிரம் கல்யாண நிச்சயதார்த்தம் ஆயிடும். இந்த மாசில முடிஞ்சிடும். கல்யாண தேதி முடிவு பண்ணி மண்டபம் தேடுறதுக்கு கிளம்பிடுவாங்க பெற்றோர்கள்லாம். அந்த மாதிரி ஒரு நேரம் வந்துடுச்சு. துலா ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 6 குடைவன் 8இலும் 8 குடைவன் 6இலும் பரிவர்த்தனை பெற்று அவ்விரு கிரகங்களும் நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பெரிய போட்டி. இப்ப என்னன்னா துலாத்துக்கு யார் அதிக நன்மை செய்யுது அப்படின்னு அது ரெண்டும் சண்டை போட்டுக்குது. என்னோட ராசி, நான் தான் அதிகமா நன்மை பண்ணுவேன், நான் உச்சமா இருக்கேன் அப்படின்னு சுக்கிரன் சொல்றார். உடனே குரு சொல்றார், நான் பரிவர்த்தனை பெற்று 6 குடைவன் 8ல வந்திருக்கேன். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அதனால நான் தான் ஜாஸ்தி நன்மை பண்ணுவேன், உன்னை விட நான் ஜாஸ்தி நன்மை பண்றேன், பாக்குறியா அப்படின்னு. 2 பேரும் பார்க்கலாமா, நான் ஜாஸ்தி பண்றேன் பார், 2 சண்டை போட்டு நன்மை பண்ணுது. அந்த கிரகங்களுக்குள் ஏற்பட்ட போட்டியால் நீங்க பெரிய ஆள் ஆயிட்டீங்க.
ரெண்டும் போட்டி போட்டுக்கிட்டு நன்மை பண்ணுது, குருவும் சுக்கிரனும். துலாத்துக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்கு. இது ரொம்ப ரேர் ஃபினமெனா. இந்த மாதிரி கிரக அமைப்புங்கிறது இட்ஸ் வெரி வெரி ரேர் அக்கேஷன். அடிக்கடி வரக்கூடிய ஒரு கிரக அமைப்பு அல்ல. 12 வருஷத்துக்கு ஒரு தரம் குரு வராதா? அது என்ன அதிசயம் அப்படின்னா, 12 வருஷத்துக்கு ஒரு தரம் குரு வரும் 8க்கு. ஆனால் அதே நேரத்தில் வேறு எந்த கிரகமும் சேர்க்கை பெறாமல் சுக்கிரன் உச்சமா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு அமைப்பு இப்போ வந்திருக்கு. அதனால் இது அபூர்வமான கிரக அமைப்பு என்று சொல்லலாம், தவறில்லை. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நேரம் வந்திருப்பதால் துலா ராசியிலே உள்ள மாணவர்கள் வெகு அற்புதமாக படிப்பார்கள். திருமண வயதினருக்கு திருமணம் நடைபெறும். உங்கள் குடும்பத்தில் யாரேனும் திருமணமாகாமல் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் நடைபெறும். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும், சுப விழாக்கள் நடைபெறும். 5 குடையவனோடு 9 குடையவன் இணைந்திருப்பதால் இப்பொழுது வம்ச விருத்தி ஏற்படும். 5, 9, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதிகளான கிரகங்கள் ஒன்றாக 5ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. 5ஆம் இடத்தில் 5 குடைய சனி, 9 குடைய புதன், 10 குடைய சந்திரன் எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு. அதனால வம்ச விருத்தி ஏற்படும். துலா ராசிக்கு வம்ச விருத்தி. உங்க வீட்டில் உங்க ஃபேமிலியில யாருக்கு குழந்தை பிறக்கிற ஏஜ்ல இருக்காங்களோ அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். துலா ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே லேட்டா ஒரு குழந்தை பிறக்கும். பெரிய குழந்தைக்கும் சின்ன குழந்தைக்கும் 10 வயசு 12 வயசு வித்தியாசத்துல ஒரு குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்தா அது ரொம்ப அதிர்ஷ்டம். இந்த லேட்டா பிறக்கிற குழந்தைங்க அதிர்ஷ்டத்தை எடுத்துட்டு வரும்பாங்க. அதனால அந்த மிடில் ஏஜில் இருக்கிறவங்க 35லேருந்து 45க்குள்ள இருக்கிறவங்க வந்து சப்போஸ் ஏதாவது வீட்டம்மா வந்து வீட்டில் விசேஷம் அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே அது சந்தோஷப்படுங்க. அதை கலைச்சிட்டு வர சொல்லாதீங்க. அந்த குழந்தை பிறக்கணும், அதை கலைக்கக்கூடாது. பாவங்கள்லேயே மிகப்பெரிய பாவம் அபார்ஷன் பண்ணுறது தானே. பஞ்சமா பாதகங்கள் என்னெல்லாம் அப்படின்னா சிசுஹாத்தனம், அதுதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிப்பாங்க. சிசுஹாத்தனம்னா டு அபார்ட் எ சைல்டு. அபார்ஷன் பண்ணுறது பெரிய பாவம். பஞ்சமா பாதங்கள்ல பெரிய பாவம். ஏன்னா முன்னோர்கள் வர்றாங்க நம்ம பிறக்கிறதுக்காக ஆசையா. கொள்ளு தாத்தாவை கொலை பண்ற பாவம். கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டியெல்லாம் கொலை பண்ண எவ்வளவு பெரிய பாவம் அது. முப்பாட்டனார கத்தியால குத்தினா என்ன பாவம், அந்த பாவம் அது. தயவு செஞ்சு அபார்ஷன் பண்ணாதீங்க, விட்டுருங்க. நல்லதுக்கு தான் நடக்குது. கடவுளுக்கு தெரியாதா? மரம் வச்சவன் தண்ணி விடுவான், ஏன் கவலைப்படுறீங்க? பணமெல்லாம் வரும் சார். டெலிவரிக்கு செலவாகுமே சார். படிப்புக்கு இப்பெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு சார். எல்கேஜிக்கே 2 லட்ச ரூபா கேட்கறாங்க சார். அதெல்லாம் வரும், ஏன் கடவுள் கொடுப்பார். தயவு செஞ்சு துலா ராசிக்காரங்க இப்போ யாராவது பிரெக்னென்ட் ஆனா, இல்லை துலா ராசி ஆண்களுடைய மனைவி பிரெக்னென்ட் ஆனா அதை கருக்கலைப்பு செய்யக்கூடாது. பெரிய பாவம். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. தயவு செஞ்சு அந்த பாவத்தை பண்ணாதீங்க. பண்ணீங்கன்னா பின்னால நீங்க தான் அனுபவிக்கணும். நிறைய ஃபேமிலியில வந்து பித்துர் சாபம் அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. பித்துர் சாபம் எங்கேன்னு வந்தது அப்படின்னா, யாரோ கருக்கலைப்பு பண்ணியிருப்பாங்க. முன்னோர்கள் வந்து பறக்கிறேன்னு வரும்போது அவங்கள பறக்க விடாம தடுத்து கொலை பண்ணா பித்துர் சாபம் தான் அது. அப்படிதான் வருது. என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், சார் நான் வருஷம் கரெக்டா தேவசம் எல்லாம் பண்றேன் சார், எப்படி சார் பித்துர் சாபம் வருது அப்படின்னா. உங்க வீட்டில் யாராவது அபார்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா, எங்க அம்மாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அம்மா பண்ணியிருக்காங்க, என் ஒய்ஃபுக்கும் பண்ணியிருக்கேன் சார். அப்ப வரதான் செய்யும். அதனால இப்பொழுது வம்ச விருத்தி ஏற்படுகின்ற நல்ல நேரம் துலா ராசிக்கு. அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். இறைவன் எதை கொடுக்கிறானோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். we are all beggars, we are not choosers. விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசியில் சந்திரன், 7ல் குரு, கஜகேசரி யோகம். 5 குடையவன் 7ல், 7 குடையவன் 5ல். 4, 11 குடையவர்கள் 4ஆம் இடத்திலே சேர்க்கை. 4 குடையவன், 9 குடையவன், 11 குடையவன் எல்லாம் 4ஆம் இடத்தில் சேர்க்கை. வெகு சிறப்பான கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. வெகு சிறப்பான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். குறிப்பாக மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள். இந்த வருடம் வரப்போகின்ற பொது தேர்வு ஆனுவல் எக்ஸாமினேஷன்ல விருச்சிக ராசி குழந்தைங்க நிறைய மார்க் வாங்குவாங்க. எல்லா பசங்களும் நல்லா படிப்பாங்க. ஆனா இந்த குறிப்பிட்ட ராசிக்கு இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்பு இவங்களை வந்து ஒரு டாப் ஸ்டாரா கொண்டு வந்துடும். பேப்பர்ல போட்டோவோட பேர் போட்டு வரும். உங்க பள்ளிக்கூடத்துடைய பெயர் டிவில இருந்தெல்லாம் வந்து பேட்டி எடுப்பாங்க. நீங்க இவ்வளவு மார்க் வாங்கினது எப்படி அப்படின்னு. உடனே எங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. எங்க டீச்சர்ஸ் மெயினா வந்து நல்லா சொல்லி கொடுத்தாங்க அப்படிலாம் சொல்லி பேட்டிலாம் கொடுப்பீங்க. உங்க தாத்தா பாட்டிலாம் பார்த்து ஒரே சந்தோஷப்படுவாங்க. என் பேட்டி கொடுக்குறாப்பார் அப்படின்னு. பேட்டி ஆகிடுவாங்க. சூப்பரான நேரம். கல்வி முன்னேற்றம் மிக மிக அற்புதமாக இருக்கும். மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நடைபெற போகின்றன. நீங்கள் என்னவெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அவையெல்லாம் நடைபெறும். அந்த எதிர்பார்ப்பு நியாயமானதாக இருந்தால் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய தினம் மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். ராசிக்கு நன்மை செய்கின்ற ஒரு சில கிரகங்கள் வலுவாக அமைந்திருக்கின்றன. உதாரணமாக 5 குடையவன் 7ல் இருப்பதால் யோகம். 5, 11 குடையவர்கள்
நல்ல நிலையில இருக்கின்றன. 11 குடைவன் உச்சம் பெற்றிருப்பதால் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். மிக சிறப்பான நிலையிலே சில கிரகங்கள் அமைந்திருக்கின்றன. அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு அதிகரிக்கும். வேலை பார்க்கும் இடத்திலே சிறிய பதவி உயர்வு கிடைக்கும். சிறிய பதவி உயர்வு, நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் அமைதி நிலவும். எனவே தனுசு ராசிக்கு இன்றைய நாள் சிறப்பான நாள். மகர ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மட்டற்ற மகிழ்ச்சியுடன் காணப்படுவார்கள். சுறுசுறுப்பாக விறுவிறுப்பாக இயங்கக்கூடிய நல்ல நாள். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்ப்பதை விட அதிக வரவு வரும். வரும்படி சொல்வார்கள், போனால் வரும்படி கிடைக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கெல்லாம் பெரிய தொகை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. 2ஆம் இடம் வலுப்பெற்றிருப்பதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். 2ஆம் இடத்திலே 2 குடைவன் 9 குடைவன் 7 குடைவன் 3 ஒன்னா சேர்ந்திருக்கு. 2 குடைவன் சனி, 7 குடைவன் சந்திரன், 9 குடைவன் புதன், 3 ஒன்னா சேர்ந்திருக்கு. சனி சந்திரன் புதன், 2 குடைவன் 7 குடைவன் 9 குடைவன். 9 குடைவன்னா புதன், பாக்யாதிபதி புதன். எல்லாம் ஒன்னா சேர்ந்திருக்கு 2ஆம் இடத்துல. பெரிய செல்வாக்கு கிடைக்கும், பெரிய பதவி கிடைக்கும், அதிகார பலம் கிடைக்கும். நீங்க சொன்ன எல்லாரும் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நீங்க வந்து உட்காந்துருக்கீங்க. எனவே உங்கள் அலுவலகத்தில் மிகப்பெரிய பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே அபரிமிதமான பெரிய லாபம் கிடைக்கும். வியாபார வளர்ச்சி சற்று பெரியதாக இருக்கும். எதிர்பார்ப்பதை விட பெருசா இருக்கும். பழக்கத்தை விட பெருசா இருக்கும். நீங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டீங்க அவ்வளவு பெரிய குரோத். ரொம்ப நல்லா இருக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி சனி, 5 குடைய புதன், இரண்டும் ராசியிலே ஒன்றாக இணைந்திருப்பதால் இப்பொழுது புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக காணப்படுகிறது. இந்த வருஷம் சிவராத்திரி போது உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். சிவராத்திரி அன்னைக்கு எல்லாரும் திருவண்ணாமலையில போய் கிரிவலம் பண்ணுங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். மறந்துடாதீங்க. சிவராத்திரி அன்னைக்கு ராத்திரி திருவண்ணாமலையில கிரிவலம் பண்ணா ரொம்ப நல்லது. இந்த தடவை பாருங்க, வரிசையா செவ்வாய்க்கிழமை பிரதோஷம், புதன்கிழமை சிவராத்திரி, வியாழக்கிழமை அமாவாசை, 3 நாளும் கிரிவலம் பண்ணா இன்னும் நல்லது. செவ்வாய்க்கிழமை கிரிவலம் பண்ணா நல்லது. அடுத்தது மகா சிவராத்திரி புதன்கிழமை அன்னைக்கு நைட்டு ஒரு தரம், அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை அன்னைக்கு ஒரு தரம், 3 தரம் 3 நாள் சேர்ந்தாப்புல கிரிவலம் பண்ணோம் திருவண்ணாமலையில போய். யாரெல்லாம் முடியுமோ போய் பண்ணுங்க. எல்லா ராசிக்காரர்களும் பண்ணலாம். 12 ராசிக்காரர்களும் செய்யலாம். ராத்திரில கிரிவலம் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை பிரதோஷம் சாயந்தரம் பண்ணோம். புதன்கிழமை மகா சிவராத்திரி ராத்திரில பண்ணோம். அதுக்கு அடுத்த நாள் அமாவாசை, அதுவும் நைட்டில் பண்ணோம். 3 நாள் சேர்ந்தாப்புல கிரிவலம், செவ்வாய் புதன் வியாழன் அடுத்த வாரம். அவ்வாறு செய்தால் மிகச் சிறப்பு வாய்ந்தது. கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும் நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். வியாபாரம் விரிவடையும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிகவும் அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 5 குடைவன் 9ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு குருவால் பார்க்கப்படுகிறது என்பது அற்புதமான யோகம். ராசி அதிபதியும் சந்திரனும் எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்றன. எனவே இது ஒரு மிக சிறப்பான நல்ல நாள். நல்ல செய்திகள் வந்து சேரும். மன மகிழ்ச்சி ஏற்படும். மனதில் மகிழ்ச்சி உண்டாகும். உடலில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடலும் மனமும் வலிமை பெறும். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக உங்களுக்கு பிடித்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பீர்கள். ஆரோக்கியம் சீராகும். அலுவலகத்தில் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரம் செய்து கொண்டிருக்கும் மீன ராசி அன்பர்களுக்கெல்லாம் கொஞ்சம் வருமானம் அதிகமாக கிடைக்கும். வழக்கத்தை விட கொஞ்சம் அதிகமா வருமானம் கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். நெருங்கிய குடும்ப வட்டாரத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். அதுக்கு நீங்க போவீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நீங்க கலந்துகிட்டீங்கன்றதே எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம்.